ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இன்றைக்கி நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளிவந்திருக்கிற டிராகன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பிரதீப் கூட சேர்ந்து அனுபமா, காயுடு, கேஎஸ் ரவிக்குமார், மிஸ்கின், அப்புறம் வந்து கௌதம் வாசுதேவனன், சார்ஜ் மரியான், விஜய் சித்துன்னு ஒரு பெரிய பட்டாளமே படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லியோன் ஜாம்ஸ் வந்து மியூசிக் பண்ணிருக்காருங்க. இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் 96% மார்க் எடுத்து ஒரு நல்ல படிக்கிற பையனாக இருக்கிற நம்ம பிரதீப் வந்து கெத்து மாசு அப்படின்ற பேருக்காக இன்ஜினியரிங் காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த காலேஜில் படிக்காமல் ரவுடிசம் பண்ணிட்டு மாசாக இருக்கிறாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த காலேஜுடைய பிரின்சிபல் மிஸ்கின் அவரை பகச்சிக்கிட்டு 48 அரியரோட அந்த காலேஜை விட்டு வெளியே வராரு நம்ம ஹீரோ பிரதீப். ஸோ வெளியே வந்தார் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக எந்த வேலைக்கும் போகாமல் ஹாயாக சுற்றிட்டு இருக்கிறால அவருடைய லவ்வர் அனுபவம் வந்து நீ வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரேக்கப் பண்ணிட்டு வேறு மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சேடாக இருந்து தான் வாழ்க்கையில் எப்படிச்சும் முன்னேறணும், எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு முன்னாடி நான் வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக ரெடி பண்ணி ஒரு கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாருங்க. நல்லா ஹாயாக போய்ட்டுருக்கிற பிரதீப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய பழைய காலேஜ் பிரின்சிபல் மிஸ்கின் அவரை எதர்ச்சியாக ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரதீப் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து அவங்க அரியரை கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் மூட கரெக்டாக கேப்சர் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காரு படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொல்லுவேன். பிரதீப் ரங்கநாதன் இந்த கேரக்டருக்கு அவர் அப்படியே ஆப்டாக சுட்டுறாங்க. என்ன அங்கங்கே பார்க்கும்போது பழைய தனுஷ் அந்த வேலையில் பட்டதாரி படத்தில் வர தனுஷ்லாம் இருக்கார்ல, ஸோ அதேமாதிரி தனுஷை வந்து சில இடத்துலேருந்து ஃபீல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த கதைக்கு கரெக்டாக ஆப்டாக அவர் வந்து பொருந்தி போகிறாரு. எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா சார்ஜ் மரியான், பிரதீப்புடைய அப்பா வர சார்ஜ் மரியான், அந்த கேரக்டருக்கு அவர் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து அவர் மகன்கிட்ட பேசுகிற டைலாக்லாம் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப செட்டில்டாக ரொம்ப அழகாக ஒரு எமோஷனில் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் வந்து கிளைமேக்ஸில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நடிப்பையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக அவங்களுக்கு கொடுத்த வழியாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவல் பண்ணுங்க, ஓகேங்களா. அது முக்கியமாக சொல்ல போனால் இன்டர்வல் சீன்லாம் வந்து தேட்டரே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குது இன்டர்வல் சீன்லாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளேவை அஸ்வத் மாரிமுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டல் மூமெண்ட் எங்கேயுமே இல்லாமல் கதையை ஒட்டி போயிட்டு அங்கங்கே சிரிப்பு மூமெண்ட் அதெல்லாம் கொடுத்து காமெடிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து விஜய் சித்து வராரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து கொடுக்குற அந்த யூடியூப்பில் ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து குட்டிட்டாங்க அப்படின்ற பேர் வராரு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து காமெடி வந்து பெருசாக யாரும் உள்ளே போடாமல் இருக்கிற வச்சு காமெடி பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான பேக்கேஜ் அந்த படத்தை கொடுத்துருக்காரு அஸ்வத் மாரிமுத்துன்னு அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய அபத்தமான சீன்கள் நிறையா இருக்குது. அதாவது 1,30,000 சம்பளம் கொடுக்குற ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும், அது வெளியே மட்டும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பில்டிங்காக தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ரூமாக இருக்குது. அந்த ரூம்குள்ளே வந்து ஜிவிஎம் வந்து ஒரு மேனேஜராக இருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அபத்தமாக தெரியுது. நிறைய சீன்ஸ் வந்து நிறைய அபத்தமாக தெரிஞ்சால் கூட எங்கேயுமே வந்து பெருசாக எனக்கு தெரியல. நீங்கள் வந்து மைனஸ்னு எப்படி சொல்கிறது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக எடுத்த படம். எங்கேயுமே வந்து ஒரு பெரிய மைனஸே கண்ணில் படல. ஒரு ஜாலியாக வந்து ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் அப்படி போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான் அந்த படத்தில், ஓகேங்களா. ஸோ மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்தாரு லியோ ஜாம்ஸ். முக்கியமாக சொல்ல போனால் சிம்பு பண்ண பாட்டு, அந்த ஒரு ஏண்டி என்னை விட்டு போன அப்படின்ற பாட்டு வந்து தேட்டரில் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ரொம்ப ஃபீல் கொடுத்துச்சு இந்த பாட்டு, ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து டைம் பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் வந்து ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஹாயாக வரலாம். படத்தில் வந்து செக்ஷுவலாக இந்த சீன்ஸும் கிடையாது, நிறைய பேட் வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஃபீல் எப்படி இருக்குமோ அதை படத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நிச்சயம் வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். இங்கே வந்து காலேஜில் வந்து நம்ம வந்து கெத்தாக இருக்கிறதா மாசு, நம்ம படிக்காமல் சுற்றுறதா மாசு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் கூட உன்னோட லைஃபு ஒன்று விட்டு போயிடும் அப்படின்றது வந்து கிளைமேக்ஸில் காட்டுறாங்களே, அது நிச்சயம் டச்சிங்காக இருந்துச்சுங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிச்சயம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும், நிச்சயம் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த படத்தை வந்து ட்ரெய்லர் டீசர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து டான் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து டான் மாதிரிலாம் இல்லை, ஏன்னா டானை விட பெட்டராக இருக்குன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸ் ரிலீஸாக இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வைப் படமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறது இந்த படத்தை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து 5க்கு 4 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.